அப்பா நான் கொஞ்சம் பியர்லாம் அடிக்கிறேன். அடிக்கடி அடிக்கிறியா? இல்லை வாரத்தில் ஒரு வாட்டி 2 வாட்டி அந்த மாதிரி. அடிக்கடி அடிக்காமல் இருந்தால் சரி. இந்த மாதிரி கண்ட கருமத்தெல்லாம் பார்த்து கெட்டு குட்டி சவரா போகிறீங்களடா. எவ்வளோ தைரியமாக இருந்தால் அதெல்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டாடுவீங்க. போங்க, எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்களோ போய் அங்கேயே கொடுங்க. சாரிடா, என்னால் தான். உர்ரா இவர் இதெல்லாம் பார்க்காதே வந்துட்டாரா? எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக கற்றுக்கணும் மச்சான். 1-2 மிஸ் ஆயிடுச்சுன்னா வா கேட்டுரு போகுது. மச்சான் இப்போ இதுலேயே 3Dலாம் வந்திருக்காண்டா. நான் லவ் பற்றி பேசுகிறேன். நம்ம லைஃப்பில் ஒரு பொண்ணு வந்து நம்மளை திருத்தி மாற்றி அது ஒரு தனி ஃபீலிங் மச்சான். அப்போ ஃபிகர் வந்தால் மாறிடுவேன்ற. அதெல்லாம் வெக்கமே எல்லாம் மாறுவோம் மச்சான். தெரியுது. நீ தான் காலையில் இருக்கிற ஒரு அனிதாவாவது இருக்குதா? ஃபுல்லாக கதிராவே சுற்றி நிற்கிறானுங்க. மச்சான் டிவி போடுறா, மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட போதுடா. என்ன குடி. என்னம்மா நொன்ற? இருக்கும்போது இடுப்பு பிடிச்சிச்சு. அப்படி என்ன ஆண்டி பேருக்கு நீங்க? பொறுக்கி நான் எப்போட அந்த பக்கம் வர எங்களோட நீங்க தான் அதிகமாக கெட்ட வார்த்தை பேசுறீங்க ஆண்டி. டேய் தமிழ், இன்னைக்கு அப்பாவுக்கு நட்சத்திர பிறந்தநாள். கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணோம். என்னால முடியல, நீ போய் பண்ணிட்டு வையேன். ஐயா கோயிலுக்கா? சான்ஸே இல்லை, என்னால முடியாது. இமேஜ் என்ன வருது? கோயிலுக்கு போறதுல என்னடா இமேஜ் குறைச்சல? விளையாடாதம்மா, சான்ஸே இல்லம்மா. எவ்வளவு பசங்க நானே பழம் கலாச்சிருக்கேன் தெரியுமா? முடியாம தானடா கேக்குறேன். மேட்ச் பார்க்கணுமா? சரி போறேன். மூஞ்சடி வச்சுக்காத, டிராமா பண்ணாத. எனக்கு வடை சுண்டல் 10 ரூபா கூட, அப்பதான் போவேன். ஒரு நாள் இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகாது. இப்ப மட்டும் ஒழுங்கா நடக்கிற? சரி மச்சான் வரேன். டேய் எங்கடா போற? கோயிலுக்கெல்லாம் சான்ஸ் இல்ல. பை ஹேவ் ஃபன் டா. டேய் நானும் பை மச்சான். நீ எங்கடா போற? அவன் ஃபண்டுக்கு கம்பெனி. சரி வரேன். மூஞ்சி இப்படி வச்சுக்காத. ஆனா ஒரு நாளைக்கு இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப பாத்துக்கலாம் மச்சான். இல்லடா. போடா போ. ஓகே. சுண்டல் எனக்கு இருக்குல்ல. சாமி கிட்ட என்ன கேக்குற? ஒன்றும் இல்லை, சும்மா போஸ். நீ? மொபைல் ஃபோன், கார், ஃபிகர்ஸ். ஓம் கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காதல் என்றால் பெண் கணிவதில்லை. மச்சான் ஏச்சி பூசாரி. அதான் அவர் தான். அர்ச்சனையா? ஆமாம், எங்கள் அப்பா பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. பேரு? அப்பா பேர் விஜயராகவன். ராசி நட்சத்திரம்? தெரியாது. ஏண்டா உனக்கு உங்க அப்பா ராசி நட்சத்திரம் கூட தெரியாதா? இல்லை மச்சான். உனக்கு? சி பரவாயில்ல மச்சான். இந்த கோயிலுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ஃபிகர்ஸ்லாம் வராங்க. இருக்கலாம். ஆனா நான் ஏன் ஆளை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். யாரா அது? அவ தான் என் ஹீரோயின். ஹே, அது ரேவதி. எங்கள் காலனியில் தான்டா இருக்கா. தெரியும்டா. நான் எதுக்கு அடிக்கடி உங்க காலனிக்கு வரேன்? ஒன்று பார்க்கவா? அடப்பாவி. ஹேய், அது கொடுக்காது மச்சான். யார்ட்டையும் சரியா கூட பேசாது. பயங்கர அரகன்ட்டு. அப்போ நான் என்னோட நெக்ஸ்ட் லெவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்டா. அது யாரு? பின்னாடி பாரு. அப்போ நான் முதல்ல பார்த்தது ஹீரோயின் ஃப்ரெண்டா? என்னோட 7G ரெயின்போ காலனி அனிதானே கிடைச்சிட்டாடா. மச்சா உனக்கே தெரியல நீ காமெடி தானே. அங்கே பாரு. அந்த பொண்ணு கிடைச்ச உடனே தெரியும்டா யார் காமெடியன்னு. மச்சா வரடா எப்படி இருக்கா? எனக்கு என்னவோ இவ சிங்கிளா இருப்பான்லாம் தோணல மச்சான். இந்நேரத்துக்கு எவனா ஒருத்தர் சத்தியமா காலில் வந்தா தூக்கி இருக்க மாட்டான். மச்சான் நீ என்னோட பர்சனாலிட்டி கொஞ்சம் கம்மிங்கிறதுனால உனக்கு அப்படி தெரியுது. எனக்கு என்னமோ இவன் நார்மல் ஃபிகராக தான் தெரியுறா. அவளை இன்னும் யாரும் தூக்கலன்னு என் உள் மனசு சொல்லிச்சு. மச்சா வர காமெடி டைமிங் சான்ஸே இல்லை மச்சா. டேய் கிளம்புறாங்க மச்சா. வர நான் என்ன சொன்னாலும் காமெடின்ற. மச்சா பச்சை உனக்கு, ஆரஞ்சு எனக்கு. பா எவ்வளோ ஈஸியாக அப்சர்வ் பண்ணிட்டோம்ல. இந்த விஷயம் அரவிந்துக்கு தெரிய வேணாம். என்ன? அவன் நம்ம 2 பேரையும் விட பர்சனாலிட்டியான ஆளு. எங்கே போகிற? ஃபேன்சி ஸ்டோர். எதுக்கு? இங்க் பாட்டில் வாங்க. நானும் வரேன். தேவையில்லை. நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு பார்த்தேன். அந்த ரேவதி எனக்கு ஓகே. அந்த வெள்ளைக்கறி நீயே வச்சுக்கோ. இப்போ சொல்லு எங்கே போகிற? மச்சான் கோயிலுக்கு போகிறேன். நீ வரல? மச்சான் எந்த நம்பிக்கையில் அவள் இன்றைக்கும் இதே டைமுக்கு கோயிலுக்கு வருவான்னு நம்பி வந்த? அந்த ரேவதி இந்த டைமுக்கு தான் மச்சான் டெய்லி கோயிலுக்கு வரும். ஜஸ்ட் சிம்பிள் மேத். மேக்ஸ் இங்கே போடு. ஏன்பா தமிழ், தினம் கோயிலுக்கு போறியாமே? உங்க அம்மா சொல்றாங்க. என்னது? தினம் கோயிலுக்கு போறானா? ஏன் உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாம தான் அவன் எதுவும் செய்ய மாட்டானே. அதானே, எனக்கு தெரியாம எதுவும் செய்ய மாட்டானே. என்னமோ நல்ல விஷயம் தானேப்பா. ஏப்பா அரவிந்த், படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண போற? அப்பா மாதிரி பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன் மாமா. ஏமா அதுக்கான படிப்பு தான் படிக்கிறானா அவன்? என்னமோ எனக்கு என்னென்ன தெரியும். அவனா என்னமோ பண்ணிட்டு இருக்கான். ஆனா எப்ப பார்த்தாலும் ஸ்கூட்டர்ல சுத்திட்டு இருக்கான். ஐயோ ஸ்கூட்டர். ஆபீஸ்க்கு ஸ்கூட்டர்ல போயிட்டு பஸ்ல வந்துட்டோமா? என்னங்க நீங்க சரியான ஆள் தான். போங்க. ஏன்பா இப்படி பண்ற?
ஒரு டாக்டர் போறனால கேட்க மாட்டேங்கிற, வர வர உனக்கு மருந்து அதிகமாயிடுச்சு. டேய் நீ அரவிந்தம் கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு ஸ்கூட்டர் எடுத்துட்டு வந்துடுங்களேன். ஐயா நான் படிக்கணும். ஒரு ½ தானே ஆக போகுது, ப்ளீஸ் போயிட்டு வாப்பா. காண்டாவாத மச்சான், உங்ககிட்ட ஒன்றும் மறைக்கணும்லாம் இல்லடா. சரி நான் உண்மையை சொல்லிடுறேன். அன்னைக்கு அம்மா என்ன ஃபோர்ஸ் பண்ணி கோயிலுக்கு அமிச்சாங்கல்ல மச்சான், போன இடத்துல ஒரு மாற்றம், ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, எனக்குள்ள ஒரு வெளிச்சம் பிறந்துச்சு, ஒரு ஒரு ஒளிவட்டம். டெய்லி கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சு மச்சான். நீ உங்ககிட்ட சொன்னாலும் கலாய்ப்ப, கூப்பிட்டாலும் வரமாட்டேன். அதான் மச்சா 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 அப்பா ஆஃபீஸ், அப்பா ஆஃபீஸ். ஏன் மச்சான் இப்படி விடுற? நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட தானே வரணும், அப்போ பார்த்துக்கிறேன். இருந்தாலும் நீ நம்புற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம். மூடு, அவனும் பெருசா கோச்சிக்க மாட்டான். சரி மச்சான், நீ எத்தனை நாளைக்கு தான் அவளை பார்த்துட்டே இருக்க போற? போய் எப்போ பேசுவ? அது அவன் என் ரேஞ்சு கொஞ்சம் ஜாஸ்தி ஃபிகரா, அதான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு மச்சான். ஒரு வாட்டி போய் பேசுறதுக்கு என்னமோ இவ்வளோ யோசிக்கிற நீ. அவளும் பொண்ணு தானடா, அதுக்கு என்னவோ நீ. மச்சான் இந்த மாதிரி சின்ன சின்ன மேட்டர்லாம் ஒழுங்கா கவனிச்சாதான் பெரிய மேட்டர்ல மொக்க வாங்காம இருக்க முடியும். டேய் என்னடா கிளாஸ்ல காணோம்? கோயிலுக்கு போயிருந்தேன்டா. ஐயோ சமகலாய் மச்சான். இல்லை மச்சான், ஒரு நிம்மதி, அமைதி, வெளிச்சம் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு, அதான். டேய் அப்பா சாமி, இனிமேல் நான் கோயிலுக்கே போலடா, ஃப்ரீயா விட்றா. ஏன் மச்சான், மோட்சம் கிடச்சிருச்சா? டேய் சரி விட்றா, நம்ம மொட்டை மலையில் போய் பீர் அடிப்போம் வா. இல்லைடா, படத்துக்கு போகிறேன்டா. யாரோட? அதான் கோகுலு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். டேய் அந்த உம்மனா மூஞ்சிக்காரன் கூடலாம் ஏன்டா நீ போற? டேய் கோயிலுக்கு அங்க ஒரு பொண்ணு. ஏய் சிச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, கூப்பிட்டான் போயிட்டு வரேன், அதான். சரி வரேன், பாய்டா. பாய் மச்சி. ஹாய். நம்ம அடிக்கடி கோயிலில் பார்த்துருக்கோம். பேர் என்ன? நேம்? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் என்னை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியுமா? எத்தனை பேர் வந்து பேசுவாங்கன்னு தெரியுமா? எத்தனை பேர் நம்பர் கேட்பாங்கன்னு தெரியுமா? இஃப் ஐ வர் கிவ் மை நம்பர் டு எவ்ரி ஒன், வாட் இஸ் தட் மேக் மீ? ரெண்டமாக வந்து பேர் கேட்குறீங்க? அவன் உன் ஃப்ரெண்டு தானே, போய் பேசுடான்னு அவன் தானே அவனுக்கு தைரியம் சொல்லி அனுப்புனா. ப்ளீஸ் கோ. அது என்ன சொன்ன? ஒன்று பேரை சொல்லுவா, இல்லை முடியாதுன்னு சொல்லுவா, வேற என்ன சொல்ற போறா அதானே? அதை தவிர அவ எல்லாமே சொன்னாடா முட்டை. சரி சரி விடு மச்சான், அவ ரொம்ப திமிர் பிடிச்சி விளாக்குறா, செட் ஆகாது. அதனால தான் மச்சான் நானே அவ்வளோ வேணான்ட்டேன். மச்சான் வர வர காமெடி டைமிங் சான்ஸே இல்லை மச்சான். ஏய் அங்கே பாரு, இந்த வெள்ளைக்காரி இங்கே என்ன பண்ணுறா? அந்த ரேவதியை பார்க்க வந்திருப்பா மச்சான். என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். அவ ரொம்ப பேசுறா மச்சான், நமக்கு எதுக்கு இதெல்லாம்? ஐயோ டீசெண்டாக சொன்னால் புரியாது. இப்போ நானும் தான் அழகாக மச்சான், அதுக்காக எல்லா பொண்ணும் என்ன ஃபாலோ பண்ணுது, ஃபோன் நம்பர் கேட்குதுன்னு திமிராவா பேசுகிறேன். ஏய் வாட் ஹேப்பன் மச்சி? என்னாச்சு? இல்லை மச்சான் சீரியஸாக பேசுனியா? பயங்கர காமெடி ஆச்சு எனக்கு. ஓ டேய் ஹே வாட்ஸ் ராங் வித் யூ? எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? ஐ யூ மேட்? ஹே இருடி அன்னைக்கே சொன்னல இந்த வேலை வெச்சுக்காதேன்னு. ஆர் யூ ashamed stalking a girl? ஏய் நெக்ஸ்ட் டைம் என்ன ஃபாலோ பண்ணனா போலீஸ்க்கு போவேன். டோன்ட் ஃபாலோ மீ. ஏய் இவனோ இந்த காலனி தான். ஹெச் பிளாக். நான் இது வரைக்கும் யாரையும் ஃபாலோ பண்ணது கிடையாது, உன்னை ஃபாலோ பண்ணணும்னு நான் நினச்சதும் கிடையாது. ஆனால் நீ ஃபாலோன்னு இத்தனை வாட்டி சொன்னதுக்கப்புறம் உன்னை ஃபாலோ பண்ணணும்னு தோணுது, நான் ஃபாலோ பண்ண போகிறேன். 4 வாட்டி கோயிலில் பார்த்தேன், பேர் என்னன்னு கேட்டேன், அதை விட எப்படி டீசெண்டாக நடந்துக்க முடியும்? நீ என்னவோ அதுக்கு எவ்வளோ பேர் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க தெரியுமா, ஊர் என்ன தெரியுமா, பேர் என்ன தெரியுமா, ஜப்பானில் ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க, எவ்வளோ திமிரு. ஆனால் இவ்வளோ அழகாக இருக்கிற பொண்ணு அவ்வளோ திமிராக இருக்கலாம், தப்பில்லை. வா மச்சான், உன் பேர் என்ன? நெக்ஸ்ட் டைம் ஏன்னு கூப்பிட வேணாம்ல, அதுக்கு தான். ஹேமா டிசவுசா. ஹேமா கசமுசாவா? டிசவுசா. ஏன் வாட்? ஏன் உங்க அப்பா அம்மா அப்படி பண்ணிட்டாங்க? உன் பேர் என்ன? தமிழ். அப்பா பேர் என்ன? இங்கிலீஷா? செம்ம மொக்க மச்சான். மச்சான் மச்சான் ஏன் ஆளு மச்சான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சிரிச்சுரா ப்ளீஸ்ரா மச்சான், ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே ரெடி? சூப்பர் ஓகே. எந்த பொண்ணு அழகா இருந்தாலும் இப்படிதான் பாப்பியா? ஆஃப் கோர்ஸ் ஆமா. பட் அழகா இருக்கிற பொண்ணுங்களா நீ ஆயிட முடியாதுல்ல மச்சான். பீர் எடுறா.
எப்படி மச்சான் முன்னாடியே இப்படிலாம் பேசணும்னு யோசிச்சுட்டு வருவியா? பீரை குர்ரா. மச்சான் என் பீரை அந்த ரிச்சி பை தள்ளி விட்டு போயிட்டான். நான் உன் பீரை எடுத்துக்கிட்டுமா மச்சான்? இல்லடா இந்த உன் எடுத்துக்கிட்டுமா? டேய் சும்மா மச்சான் இந்த ப்ரோ. ஏய் ஏன்டா அப்படி பண்ற? இந்தாடா போடா. தேங்க்ஸ். எங்கடா அவங்க? காண மச்சான். வாடா பீர்